up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல இருந்து 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல இருந்து 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். MBBS படிப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்பு. வருகிற 6ஆம் தேதி கடைசி நாள் என சென்டாக் அறிவிப்பு. தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்ட கார் ஓட்டுநர்கள். தேர்தல் பணியில் பயன்படுத்திய கார்களுக்கான வாடகையை வழங்க வலியுறுத்தல். கடலில் மூழ்கி மாயமான கல்லூரி மாணவர். இறந்த நிலையில் உடல் கரை ஒதுங்கியதால் சோகம். ஜூலை 30ஆம் தேதி புதுவை நகர பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் சற்று தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். சென்டாக்கில் MBBS மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் மூலம் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் நீட் மறுதேர்வு கடந்த ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த தேர்வை புதுச்சேரியில் 4716 பேர் எழுதிய நிலையில் 2451 பேர் தேர்ச்சி பெற்றனர். மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 180 இடங்களும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 750 MBBS இடங்களும் உள்ள நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 131 இடங்கள் புதுவை மாணவர்களுக்கும் மீதமுள்ள இடங்கள் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 298 MBBS இடங்களை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்நிலையில் 2026-27 கல்வியாண்டுக்கான MBBS பல் மருத்துவம், ஆயுர்வேத மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்பங்கள் சென்டாக் இணையதளத்தில் பெறப்படுவதாகவும் இதற்கான கடைசி தேதி வருகிற 6ஆம் தேதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப கட்டணமாக ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 500 ரூபாயும், பிற பிரிவினருக்கு 1000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா தெரிவித்துள்ளார். மேலும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 2000 ரூபாயும், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு 5000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட கார்களுக்கான வாடகை தொகையை வழங்க கோரி அதன் ஓட்டுநர்கள் புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நடைமுறைகள் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தேர்தல் பணிக்காக 400 தனியார் கார்கள் தேர்தல் துறை மூலம் தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் வாடகைக்கு எடுத்து இயக்கப்பட்டன. இதற்காக நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரத்திற்கு 2600 ரூபாய் வாடகை வழங்குவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது. ஒவ்வொரு காருக்கும் முன்பணமாக 10,000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் மொத்தம் 22 நாட்கள் அந்த கார்கள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் தேர்தல் முடிந்த பிறகு 15 நாட்களுக்குள் வாடகை தொகை முழுமையாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்து 3 மாதங்கள் ஆகியும் இதுவரை நிலுவை வாடகை தொகை வழங்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட கார் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சுமார் 50 பேர் ஜூலை 30ஆம் தேதி காலை ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகம் முன்பு திரண்டனர். அவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாடகை தொகை வழங்குமாறு கோஷமிட்டனர். இதனை அடுத்து உதவி தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேலு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இன்னும் 1 வாரத்திற்குள் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார்.
இதனை ஏற்று அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இருப்பினும் இந்த போராட்டம் காரணமாக அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடலில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் கடல் அலையில் சிக்கி மாயமான நிலையில் அவரது உடல் கரை ஒதுங்கியதால் அவரது குடும்பத்தினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் அருகில் உள்ள ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியைச் சேர்ந்த ஜெயசங்கர் மகன் பேரரசு என்பவர் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு BCA படித்து வந்தார். வீட்டில் இருந்து ஜூலை 30ஆம் தேதி கல்லூரிக்கு சென்றுவிட்டு 2 நண்பர்களுடன் தவளக்குப்பம் அருகே உள்ள நல்லவாடு கடற்கரைக்கு அவர் சென்றுள்ளார். அப்போது மூவரும் நண்பகல் 1:30 மணி அளவில் கடலில் இறங்கி குளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடலில் திடீரென எழுந்த ராட்சத அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டார். அவருடன் குளித்த 2 நண்பர்கள் கூச்சலிட்டும் அவரை மீட்க முடியாமல் கரைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த மீனவர்களிடம் அவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக மீனவர்கள் படகில் சென்று தேடியும் அவர் கிடைக்கவில்லை. தொடர்ந்து இரவு பகலாக கடலோர காவல்படை மற்றும் காவல்துறையினர் மீனவர்கள் படகில் சென்று தீவிரமாக தேடிய நிலையில் 24 மணி நேரத்திற்கு பிறகு மாணவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர் கடல் அலையில் சிக்கி மாயமான நிலையில் இறந்த நிலையில் உடலை மீட்கப்பட்டுள்ளது கல்லூரி மற்றும் அவரது கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கோடை காலம் முடிந்தும் கடுமையான வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் ஜூலை 30ஆம் தேதி பல்வேறு இடங்களில் இரவு பெய்த மழையால் வெப்பம் சற்று தணிந்தது. புதுச்சேரியில் தொடர்ந்து 1 மாத காலமாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் ஜூலை 30ஆம் தேதி இரவு மழை பெய்தது. குறிப்பாக நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையான்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மழையின் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருப்பினும் ஜூலை 31ஆம் தேதி காலை முதலே மீண்டும் வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மை பாரத் மாவட்ட ஆலோசனை குழுவின் முதல் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மை பாரத் மாவட்ட ஆலோசனை குழுவின் கூட்டம் ஜூலை 30ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட இளைஞர் அலுவலர் வரவேற்புரை ஆற்றி இதுவரை மை பாரத் திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக விளக்கமளித்தார். தொடர்ந்து உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் இளைஞர்களை அதிக அளவில் மை பாரத் போர்ட்டலில் பதிவு செய்யும் நடவடிக்கையை அனைத்து அரசு துறைகளும் முன்னெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் அரசு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாவட்டத்தில் இளைஞர்களின் பங்கேற்பை அதிகரிக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் இளைஞர் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் அலுவலர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். பேனர் விவகாரத்தில் அமித்ஷா வருகையை சுட்டிக்காட்டி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கேள்வி எழுப்பியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி NR காங்கிரஸ் இடையே மோதல் முற்றிவிட்டதோ என்கிற சலசலப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா வருகிற 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் பேனர்கள் அமைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதியிலும் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் முத்தியால்பேட்டை சாலையில் பேனர் வைத்ததாக கூறி 10 பேரை முத்தியால்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த தகவலை அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தனது ஆதரவாளர்களுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். மேலும் காவல்துறையினர் DIG சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில்தான் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறை துணைத் தலைவரை தொடர்பு கொள்ள முயன்ற சட்டமன்ற உறுப்பினரின் அழைப்பு ஏற்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு நிலவியது. பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து பேசிய சட்டமன்ற
சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி பேனர்கள் அமைக்க பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் காவல்துறையினரிடம் முறையாக அனுமதி கோரி கடிதம் வழங்கியுள்ளதாகவும், இருப்பினும் ஆளும் கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மறைமுகமாக நெருக்கடி கொடுக்கின்றனர் எனவும், இன்னும் சில நாட்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வரவுள்ள போது பேனர்கள் வைப்பவர்கள் மீது இதேபோல் வழக்கு பதிவு செய்யப்படுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த பேனர் விவகாரம் ஆளும் கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே புதிய அரசியல் சலசலப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. புதுச்சேரி மாவட்ட கூடுதல் ஆட்சியருக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காமாட்சியம்மன் கோவில் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராக இருந்த சுரேஷ் ராஜன் ஜூலை மாதத்தில் கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மேலும் அவர் பணி இடத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதனால் அந்த பதவி காலியாக இருந்த நிலையில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சுதாகருக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கி அரசு சார்பு செயலாளர் முருகேசன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றும் 10 முதல்வர்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குநரால் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் இடமாற்றம் என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொது விதிகளின்படி நடைபெற வேண்டும். அதன்படி புதுச்சேரியில் பதவி உயர்வு வேண்டாம் என கூறி ஒரே இடத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளில் ஒரே இடத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள், முதல்வர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். தற்போது அரசு மேல்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த முதல்வர்கள் 10 பேர் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை கல்வித்துறை இயக்குநர் மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். நீட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. தேசிய தேர்வு வாரியம் மூலம் முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. அதன்படி புதுவையில் உள்ள ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரி, 2 தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு, நிர்வாகம், வெளிநாட்டு வாழ் இந்தியர், அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களை நிரப்ப மாணவர்களிடம் இருந்து சென்டாக் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 235 மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி மாணவர் ஜெயஸ்ரீனிவாசன் 960க்கு 718 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 102ஆம் இடத்தையும் பெற்றுள்ளார். இதேபோல் சரண்ராஜ் 709 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடமும் அகில இந்திய அளவில் 144ஆம் இடமும் பிடித்துள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இதனிடையே நீட் அல்லாத படிப்புகளுக்கு தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீட்டுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் ஜூலை 30ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டியின் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளின் பயிற்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. அதற்கான காசோலையை பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க நிறுவனர் திருவேங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோரிடம் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நானும் ஒரு ஸ்கேட்டர் தான். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சென்னையில் செகண்ட் பிளேஸ் வந்தேன். நாங்கள் when we used to be young, skating used to be one of the very well known activity and I was also part of it. அது போக மார்ஷியல் ஆர்ட்ஸ் எங்கள் அம்மா எப்போவுமே வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் சேர்த்துருவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். அதே மாதிரி இங்கே யங்ஸ்டர்ஸ் இந்த வயசில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த டீம் ஸ்பிரிட், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வளர்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஃபஸ்ட் டைம் புதுச்சேரியில் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல்ஸ் ஈவெண்ட் ஸ்கேட்டிங்கு நடக்கிறது நம்ம புதுச்சேரிக்கு ஒரு பெருமை.
இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்தால் தான் நம்மளோட எக்கானமியாக இருக்கட்டும், ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக திரு அகர்வால் சார் வந்து இந்த ஈவெண்ட்டை இங்கே கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் தட் அண்ட் இஸ் அசோசியேட்ஸ் ஃபார் செலக்டிங் புதுச்சேரி ஆஸ் தி டெஸ்டினேஷன் ஃபார் தி நேஷனல் ஈவெண்ட்ஸ். புதுச்சேரியில் இளநிலை எழுத்தர் பணிக்கு தேர்வானவர்களின் பட்டியலை புதுச்சேரி தேர்வு அமைப்பு கட்டுப்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி தேர்வு கட்டுப்பாட்டு அமைப்பு சார்பில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 129 இளநிலை எழுத்தர் பணிக்கு கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஒருங்கிணைந்த மேல்நிலை தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் விண்ணப்பதாரர்களின் செயல்திறனின் அடிப்படையில் 403 பேர் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் தட்டச்சு தகுதியில்லாத 230 பேருக்கு கடந்த 26ஆம் தேதி கணினி வழி தட்டச்சு தேர்வு நடைபெற்றது. இதில் 17 பேர் மட்டுமே தகுதி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். மேலும் தற்காலிக தகுதி பட்டியலில் இடம்பெற்று ஏற்கனவே தட்டச்சு சான்றிதழ் வைத்திருந்தவர்களுக்கு கடந்த 27ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்றது. மேலும் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீட்டின் கீழ் 6 காலியிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 123 காலி பணியிடங்களுக்கு தேர்வானவர்களின் விவரங்கள் ஆள்சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கபிலன் 129.50 மதிப்பெண் பெற்று முதலிடமும், கோகிலவர்ஷினி 124.25 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், உதயா 120 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும், அருணாச்சலம் 118.75 மதிப்பெண் பெற்று 4ஆம் இடமும், லீலா 118.25 மதிப்பெண்கள் பெற்று 5ஆம் இடமும் பிடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீட்டின் கீழ் தேர்வானவர்கள் தொடர்பான முடிவுகள் தனியாக அறிவிக்கப்படும் என்று புதுச்சேரி தேர்வு அமைப்பு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ் குமார் ஜா தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,255 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,290 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.